பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வலிகள் ஏராளம். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்புபவர்களை விட்டுவிடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான். நம் கோபமும் தவறான புரிந்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடமிருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழியனுப்பிவை. நீ இழந்ததை விட தரமானதை தர வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கிறது. தேனை போன்று இனிமையாக பேசி தேளை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம். யாரை நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்துவிடாதே. வெளிச்சம் கிடைத்தவுடன் விளக்கில் எரிந்து கொண்டிருக்கும் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை. சில மனிதர்களும் அப்படித்தான் நம்மிடம் அவர்களுக்கான தேவை பூர்த்தியான பிறகு நாம் அவர்கள் கண்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்ததை மட்டும் தேடுங்கள். உங்களை தொலைத்தவர்களையெல்லாம் தேடி தேடி இருக்கும் வாழ்க்கையையும் இழந்து விடாதீர்கள். நம்மோடு இருக்கும் சில மனிதர்களைப் போல கஷ்ட காலத்தில் நம்மிடம் வந்து அறிவுரை சொல்லி நம்மை சாகடிக்காமல் தூரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்பதால் கடவுள் நல்லவர்தான். செயலில் நாணயமும் பேச்சில் நாணயமும் இருந்துவிட்டால் நல்லவையெல்லாம் தானாகவே உங்களை தேடி வரும். கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவுக்கு நமக்கு மூளை வேலை செய்வதில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். உண்மையான உறவுகளோடு கோபத்தில் விலகியிருப்பதை விட உரிமையோடு சண்டையிட்டு கூடவே இருந்துவிடுங்கள். அப்போதுதான் உறவுகள் வலுப்பெறும். நம்பிக்கை உடைகின்ற போது எப்பேற்பட்ட அன்பும் வெறுப்பாய் மாறிவிடுகிறது. உங்கள் மீது ஒருவர் வைத்த நம்பிக்கை எந்த சூழலிலும் உடைந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்து கொண்டே இருந்தால் நல்லவன், திருப்பி கேட்டால் கெட்டவன். பணமானாலும் பாசமானாலும் எப்போதும் அமைதியை தேடாதே, நீ அமைதியாய் மாறிவிடு. சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திரத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதீர்கள். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். தன்னைப் போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள். பேசிக்கிட்டே இருந்தா வெறுத்திடுவாங்க, பேசாம இருந்தா மறந்திடுவாங்க. எதிலையும் அளவோடு இருங்க. அளவோடு பழகுன்ற புரிவதில்லை. அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று.